Hi friends, welcome to our channel Lead Developer. நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSS அனிமேஷன்ல டெக்ஸ்ட் கிரேடியன்ட் அனிமேஷன் பார்க்க போறோம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நான் டெக்ஸ்ட் கிரேடியன்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க. இதான் டெக்ஸ்ட் கிரேடியன்ட் அனிமேஷன். இது எப்படி பண்ணாம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் போற கோடிங்ஸ் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பாடிக்கு ஒரு ஸ்டைல் கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் radial gradient bracket open கலர் கொடுத்துக்கோங்க. FF அவ்வளோதான். இப்போ நம்ம பாடி கொடுத்துட்டோம், செக் பண்ணிக்கோங்க. கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்எல் பார்டர் கொடுக்கலாம். நாம பார்டர் ஃபர்ஸ்ட் பேடிங் ஒரு 5 பிக்சல். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இதில் லீனியர் கிரேடியன்ட் கொடுங்க. லீனியருக்கு 2 டிகிரி கொடுக்கணும், ரேடியல் டிகிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லீனியருக்கு நம்ம டிகிரி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். 10 டிகிரி கம்மா கலர் கொடுங்க. கம்மா அதுக்கப்புறம் RGBA அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஏ அதில் பார்த்தீங்கன்னா 4 டேம் இருக்கு. 4க்கும் 0 கொடுத்துக்கோங்க. 0 0 0. அதுக்கப்புறம் கம்மா மறுபடியும் லீனியர் கிரேடியன்ட் கொடுங்க. லீனியர் கிரேடியன்ட் bracket ஓப்பன் டிகிரி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ கொடுக்கணுமோ 110 டிகிரி கம்மா %34. அதுக்கப்புறம் இன்னும் கலர் கொடுங்க. 88 D8 இது ஒரு 34%. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400% ஸ்பேஸ் இன்னொரு 400%. அதுக்கப்புறம் ஹைட்டு கொடுங்க. ஹைட் ஒரு 400 பிக்சல். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பொசிஷன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 25% ஸ்பேஸ் 50%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்கிட் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. வெப்கிட் அனிமேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஸ்பேஸ் 15s. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் ரன் பண்ணணுமோ அந்த அளவு ஸ்பீட் ரன்னு இஸ். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இன்ஃபைனைட். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்கிட் அனிமேஷன் மாதிரி இன்னொன்று இருக்கு, மோஸ் அனிமேஷன் அப்படின்னு. மோஸ் அனிமேஷன்
இதுக்கு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை ஸ்பீடு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 5s மட்டும் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்டர்லாம் கொடுத்துட்டோம். அந்த பார்டர் உள்ளாட்டி நம்ம கொடுக்க வேண்டிய அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து இன்னர் கட் அவுட் அப்படின்னு ப்ராக்கெட் ஓப்பன். இதுலேயும் பேடிங் கொடுங்க. 40 பிக்சல் ஸ்பேஸ் 0 கொடுங்க. டிஸ்பிளே பாக்ஸில் வந்து பிளாக் டிஸ்பிளே. பேக்ரவுண்ட் கலர் கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் நான் ஹெக்ஸாடெசிமல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மார்ஜின் இதுக்கு ஒரு 2%. அதுக்கப்புறம் வந்து பேடிங் கொடுங்க. பேடிங் உங்களை எதில் கொடுக்காம கொடுத்துக்கோங்க. நான் இதில் பாட்டம் கொடுக்குறேன். ஒரு 40 பிக்சல். ஹைட் 300 பிக்சல். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் radial gradient bracket open. கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சைஸ் 300%. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பொசிஷன் இதுக்கு ஒரு 50% ஸ்பேஸ் இன்னும் ஒரு 50%. இப்போ நம்ம பாக்ஸுக்கு கொடுத்துட்டோம் இன்னர் கட் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து அவுட் சைடுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நாக் அவுட்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது கொடுக்காம கொடுத்துக்கலாம் எல்லா நேமு. நான் உங்களுக்கு தெரிய வேண்டிய நான் இப்படி சொல்கிறேன். வெர்டிகல் லைன் இல்லை வந்து மிடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன், சென்டர். அதுக்கப்புறம் வந்து ஃபோண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எந்த ஃபோண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோண்ட் எப்படி சேஞ்ச் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், இப்போ பார்த்துக்கோங்க. ஃபோண்ட் சைஸு ஒரு 50 pt கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் FF. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதுவே ஏன்னா ஒரே கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதில் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் சைஸ் இதுக்கு ஒரு 400%. அதுக்கப்புறம் அனிமேஷன் கிரேடியன்ட் ஒரு 5s.
is infinite. எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நாம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒரு இது இருக்கு. நமக்கு வித்து ஹைட் இதெல்லாம் கொடுக்கணும் பாக்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். வித்து எயிட் 100 பிக்சல், margin left 40%, இதுக்கப்புறம் margin right இதுக்கு ஒரு 40%, margin top இது ஒரு 10%. அவ்வளோதான். நம்ம அந்த அனிமேஷன் யூஸ் பண்ணுற அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து வேறு சின்டாக்ஸ் கொஞ்சம் இதுக்கு மட்டும் வேறு சின்டாக்ஸ் வரும் பாருங்கள் எப்படின்னது. அட்டு நம்ம இதில் வெப்கிட் யூஸ் பண்ணிக்கிறனால வெப்கிட் கொடுங்க. இதில் வெப்கிட் கீ ஃப்ரேம்ஸ் ஸ்பேஸ் கிரேடியன்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0% ஸ்டார்டிங். பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுங்க. %30. அதுக்கப்புறம் வந்து 50%. %0 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 50% பேக்ரவுண்ட் பொசிஷன். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 25 50. அதுக்கப்புறம் 100% ஓப்பன். இதுலேயும் அதே கொடுத்துக்கோங்க. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம கீழாடி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண வேண்டியது தான். இது நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கிளாஸ் மெயின். அடுத்த டிவ் ஓப்பன் பண்ணுங்க. தனித்தனி டிவ்வில் கொடுங்க. நீங்கள் கிளாஸ் பார்டர் div inner cutout. அதுக்கு நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோம். அதில் அது நமக்கு இது யூஸ் பண்ணலாம். கிளாஸ் நாக் அவுட். நம்ம இந்த ஹெட்டிங் கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்கலாம். ஸ்டைல் கலர் black. welcome to லைட் ஒரு பிரேக் கொடுக்குறதுல பிரேக். டெவலப்பர். அவ்வளோதாங்க. ரன் பண்ணுங்க. இனிமேல் வந்துடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.